Hi all, this is Suresh from CarControl Training Academy, training in our car and own car in Chennai at doorstep. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சைடு மிரர் அண்ட் ரியர் வியூ மிரர் எப்படி வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் தான் ப்ராப்பராக வந்து லேன் சேஞ்ச் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேன் சேஞ்ச் பண்ணுறது முன்னாடி சைடு மிரர் அப்சர்வ் பண்ணி தான் லேன் சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்பர் 1 ரூல். நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி சைடு மிரரில் எங்கே இருந்தால் நீங்கள் லேன் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற ஆஸ்பெக்ட் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் சைடு மிரர் எவ்வளோ வச்சுக்கணும் அப்படின்றத வந்து பார்க்கணும். ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வியூவர்ஸ், இது வந்து டிசைர் காரில் வந்து சைடு மிரர் பார்த்தீங்கன்னா மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்குது, எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. ஸோ இந்த டாஸ்க் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அதோட கண்ட்ரோல் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் எனக்கு இங்கே கண்ட்ரோல் இருக்குது. இந்த கண்ட்ரோல் வந்து நான் வந்து இப்போ பாருங்கள், டிரைவர் சீட்லேருந்து நான் ப்ராப்பராக உட்காந்துருக்கேன். ஓகே, ப்ராப்பராக உட்காந்துட்டு கேமரா வியூ இங்கே பார்த்துக்கோங்க. என்னோடய ஐ வியூ வந்து இங்கே இருக்குன்னா இங்கே பாருங்கள். இப்போ வந்து நான் ஃபுல்லஸ்ட் ரைட் வச்சு நான் ரோடை ஃபுல்லாக கவர் பண்ணேன்னா என்னோடய பாடியிலேருந்து அந்த லாரிக்கு எவ்வளோ தூரன்றது என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல. ஓகே, இங்கே இருக்குது வியூ வந்து. இப்போ வந்து பாடி எனக்கு சுத்தமாக எனக்கு வந்து சைடு மிரரில் தெரியவே இல்லை. ரைட்டில் எவ்வளோ கேப் இருக்குது, என்னோட காருக்கும் அந்த வெஹிக்கிள் அப்ரோச்சிங்கும் எவ்வளோ கேப் இருக்குன்னு என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப 50% வச்சுட்டா கூட, இப்போ பாருங்கள் 50%ல் வச்சுருக்கேன். 50%ல் எனக்கு வச்சுருந்தா கூட ரைட்டில் வந்து டுவர்ட்ஸ் லாஸ்ட் எண்டு வரைக்கும் எனக்கு தெரியல. நியரஸ்ட்டு வரும்போது எனக்கு வந்து எல்லாமே மிஸ் ஆகிடுது. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், தூரமாக வர ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அங்கே கிராஸ் ஆன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எனக்கு வந்து மிரரில் தெரியல. ஸோ இது வந்து ப்ராப்பர் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10%, 90%. ஓகே, இது வந்து 10%ல் இருக்கணும். 10% பாடி இருக்கணும், 90% வந்து எக்ஸிட்டில் இருக்கணும். ஓகே, இங்கே அவேவாக இருந்துச்சுன்னா லாஸ்ட் பாயிண்ட் வரைக்குமே வந்து ஓரளவுக்கு தெரியுது. இப்போ பார்த்தா தெரியுதுங்களா? ஸோ ஓகே, இந்த 10% எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டோர் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு டோரோட ஹேண்டில் இருக்குல்ல, இந்த ஹேண்டில் வந்து இந்த டுவர்ட்ஸ் எண்டு பாயிண்ட்டுக்கு வந்து மீட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இப்படி வந்து எண்டு பாயிண்டில் இப்படி மீட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஹேண்டில் வந்து எண்டு பாயிண்டில் மீட் ஆயிருக்கா, இந்த பாயிண்டில் நீங்கள் வச்சிங்கன்னா 10% வந்து கார் கவர் ஆகிருக்கு, 90% வந்து ரோடு தெரியுது. பர்ஃபெக்ட் வியூன்னு சொல்ல முடியும். ஓகே, இப்போ சைடு மிரர், இந்த பக்கம் மிரரும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், அதே மாதிரி 10% ஆஃப் த பாடி வச்சுக்கோங்க. இதோ இப்போ டோர் ஹேண்டில் வந்து மேட்ச் பண்ணி எண்டில் வச்சுருக்கேன்னா, இப்போ வந்து 10% வந்து கார் வச்சுருக்கேன்னா 90% வந்து அவேவாக தெரியுது. பாருங்கள், ஃபுல் வியூ வந்து எனக்கு ஓரளவுக்கு தெரியுது. ஓகே, ரியர் வியூ மிரர் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ டிரைவர் சீட்டில் இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி மேலேயும் இருக்கக்கூடாது, இப்படி கீழே இருக்கக்கூடாது, லெஃப்ட்லேயே இருக்கக்கூடாது, ரைட்லேயே இருக்கக்கூடாது. ப்ராப்பராக பின்னாடி இருக்கிற மிரர் இருக்குல்ல, விண்ட்ஷீல்டு வந்து பர்ஃபெக்டாக இப்படி தெரியலாம். ஓகே, பர்ஃபெக்டாக இப்படி தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் ஒரு ரூல் இருக்குது, இது நல்லா பார்த்துக்கோங்க. டிரைவர் சீட்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போ பாதியிலேருந்து வர வண்டி வந்து இங்கே டிஸப்பியர் ஆயிடுச்சுன்னா இங்கே அப்பியர் ஆகிடும். ஓகே, நல்லா சொல்கிற கேட்டுக்கோங்க அந்த லாஜிக்கை. 360 டிகிரி வியூ, பாதி வியூவில் எந்த ஆப்ஜெக்ட்லாம் இங்கே எஸ்கேப் ஆகுதோ, எந்த வண்டிங்களாம் இங்கே எஸ்கேப் ஆகுதோ இங்கே வந்து இந்த மிரரில் தெரியும். அதே மாதிரி இந்த பாதியில் எதெல்லாம் எஸ்கேப் ஆகுதோ அந்த மிரரில் வந்து அது வியூ ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள் வியூவர்ஸ், ஒரு பஸ்ஸு என்ட்ரு ஆகுது, இங்கே டிஸப்பியர் ஆகுது, இங்கே அப்பியர் ஆகுது, இங்கே எஸ்கேப் ஆகுது. சரிங்களா? 360 டிகிரி வியூவில் இங்கே பின்னாடி வருது, ஒரு லாரி வருது, இங்கே எக்ஸிட் ஆகுது, இங்கே அப்பியர் ஆகுது, இங்கே எஸ்கேப் ஆகுது. ஓகே, பர்ஃபெக்டாக 360 டிகிரி வியூ கொடுக்குறாங்க. நமக்கு லெஃப்ட் சைட்லேயும் மிரர்லேயும் இங்கே டிஸப்பியர் ஆகி அங்கே அப்பியர் ஆகுது, இங்கே டிஸப்பியர் ஆகி இங்கே அப்பியர் ஆகுது. அது அப்பியர் ஆகும்போது மூவிங்கில் இருந்துச்சுன்னா நம்மளை கிராஸ் பண்ணி போகுது. பர்ஃபெக்டாக தெரியுதுங்களா? இப்போ இந்த கார் வந்து எவ்வளோ க்ளோஸாக வருது பாருங்கள், இங்கே வருது, இதுக்கப்புறமா எஸ்கேப் ஆகுது. வண்டர்ஃபுல் 360 டிகிரி வியூ கொடுத்துருக்காங்க. ரொம்பவே முயற்சி பண்ணி பனோராமிக் வியூன்னு சொல்லுவாங்க, 360 டிகிரி வியூ. நம்மளுடைய ஃபோனில் கூட அந்த கேமரா இருக்கும் தெரியுமா, 360 டிகிரி வியூவில் இந்த அளவுக்கு எடுக்குமே அழகாக. ஓகே, அந்த வியூ தான் வந்து நமக்கு வந்து 360 டிகிரியில் நம்ம டிரைவருக்கு வந்து பிளைண்ட் ஸ்பாட் இருக்கக்கூடாது அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளைண்ட் ஸ்பாட்னு காருக்கு எங்கே இருக்குன்றதை நம்ம இப்பயே பார்த்துருவோம். ஓகே, இப்போ வந்து ஒரு வேன் வருதுங்க. ஓகே, வேன் வந்து ஹாஃப் தாண்டுது, இங்கே என்ட்ரி ஆகுது, இங்கே எக்ஸிட் ஆன உடனே இங்கே முன்னாடி வரத்துக்கு இங்கே வந்து நம்ம வந்து தலை இவ்வளோ திருப்பி இருந்தால் தான் நமக்கு வந்து பிளைண்ட் ஸ்பாட்டில் அது அப்பியர் ஆகுது. ஓகே, நான் வந்து எப்போவுமே நேராக பார்த்து தான் ஓட்டணும். எல்லா டிரைவர்ஸ் எங்கே பார்த்து ஓட்டுவாங்க, நேராக பார்த்து தான் ஓட்டுவாங்க. இப்போ நேராக பார்த்து ஓட்டுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே அப்பியர் ஆகி ஃப்ரண்ட்டில் வரும்போது நம்ம ஈக்குவல் ஸ்பீடில் மேட்ச் பண்ணி போயிட்டு இருந்தோம்னா நான் தலையை திருப்பி பார்த்தா தான் அது கிராஸ் ஆகுதா இல்லையான்னு தெரியும். ஓகே, அப்போ பிளைண்ட் ஸ்பாட் ஆஃப் கார் எங்கே இருக்கும், இந்த ஃபோட்டோவில் பார்த்தா தெரியும் பாருங்கள். ஸோ இங்கே வர வண்டிங்க இப்போ இப்படி வருதுன்னா, இந்த பைக்லாம் வருதுன்னா மிரர் நான் பார்க்காத வரைக்கும் இதெல்லாம் பிளைண்ட் ஸ்பாட்டில் இந்த ஏரியா. ஓகே, இந்த ஏரியா வந்து பிளைண்ட் ஸ்பாட்டில் இருக்கும். நம்ம வந்து மேக்ஸிமம் பெரிஃபரல் விஷன், இப்போ கேமரா வந்து நான் வைட் வியூவில் வச்சிருந்தா கூட இங்கே கையாடுது, இந்த பக்கம் கையாடுதுன்ற மாதிரி நம்ம பெரிஃபரல் விஷனும் எனேபிள் பண்ணிக்கணும். அப்போ தான் பிளைண்ட் ஸ்பாட்டை அவாய்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ லேன் சேஞ்ச்லாம் எப்படி பண்ணுவோம் அப்படின்றத நம்ம அங்கே பார்ப்போம்.
ஸோ வியூவர்ஸ், லேன் சேஞ்ச் எப்படி பண்ணணும் அப்படின்றத நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஓகே, லேன் சேஞ்சில் 2 வகை இருக்குது. ஆக்சலரேட்டட் லேன் சேஞ்ச், டீசலரேட்டட் லேன் சேஞ்ச். ஆக்சலரேட்டட் லேன் சேஞ்ச் என்ன? ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி லேன் சேஞ்ச் பண்ணுறது தான் ஆக்சலரேட்டட் லேன் சேஞ்சுன்னு சொல்லுவோம். டீசலரேட்டட் லேன் சேஞ்ச்னா என்ன? ஸ்பீடை குறைச்சிக்கிட்டே லேன் சேஞ்ச் பண்ணுறது தான் டீசலரேட்டட் லேன் சேஞ்சுன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ அது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம இப்போ கவர் பண்ண பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த லேனில் போயிட்டுருக்கேன், சென்ட்ரா லேன் போயிட்டுருக்கேன். ஓகே, இப்போ ரைட்டில் மிரர் பார்த்தோன்னா 10% 90% வச்சுருக்கேன், என் பாடி தெரியுது. நான் ரைட்டில் யாருமே வரல, ஃபார் எக்ஸாம்பிள் என் பின்னாடி வரைக்குமே தூரமாக பார்க்குறேன், யாருமே வரல அப்படின்ற பட்சத்தில் நீங்களும் ஃப்ரண்ட்டில் பார்த்து யாருமே வரலன்னா நல்லா கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ண மாதிரி லேன் சேஞ்ச் பண்ணி ஓரமாக வந்தீங்கன்னா ஆக்சலரேட்டட் லேன் சேஞ்ச். இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணும்போது ஸ்மூத்தான வெஹிக்கிள் ஃப்ளோவில் பின்னாடி வரவனுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சைடு மிரர் அப்சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் லேன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆக்சலரேட்டட் லேன் சேஞ்ச். ஓகே, இப்போ டீசலரேட்டட் லேன் சேஞ்ச் எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து டீசலரேட்டட் லேன் சேஞ்ச் எப்படி பண்ணலாம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் லெஃப்ட்டில் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, இங்கே லாரி இருக்குது. இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் ரைட்டில் இந்த கார் போயிட்டுருக்கு. இப்போது ரைட்டில் மிரர் பார்க்குறேன், யாருமே வரலன்னு தெரியுது. ஆனாலுமே என் ஃப்ரண்ட்டில் இந்த லேனில் இந்த கார் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் டீசலரேட் பண்ணி பிரேக்கில் அப்ளை பண்ணி ரைட்டில் மிரர் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஓரமாக வந்துட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற காரை மேட்ச் பண்ண முடிஞ்சு போகிறேன் பாருங்கள். இதுதான் டீசலரேட்டட் லேன் சேஞ்ச். லேன் சேஞ்சில் இந்த 2 வகையை நீங்கள் கரெக்டாக சைடு மிரர் அப்சர்வ் பண்ணிவிட்டு யாருமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஆக்சலரேட்டட் லேன் சேஞ்ச் ஆர் டீசலரேட்டட் லேன் சேஞ்சுன்னு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ப்ராப்பர் ஆக்சிடெண்ட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு லேன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்மூத்தான மூவ்மெண்ட் காருக்கு இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம பின்னாடி ஒரு வெஹிக்கிள் இருந்துச்சுன்னா எப்படி லேன் சேஞ்ச் பண்ணலான்றது இதை இந்த காரை வச்சு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை ஓவர்டேக் பண்ண போகிறேன், இப்போது ஆக்சலரேட் பண்ணுறேன். ஓகே, ஆக்சலரேட் பண்ணி வச்சுருக்கேன், பர்ஃபெக்ட். ஓகே, இப்போ வந்து லைட்டாக பிரேக்கில் கால் வச்சுக்கிறேன், லைட்டாக ஸ்லோ பண்ணுறேன், ஸ்பீட் பிரேக்கர் வந்துருச்சு, லெஃப்ட்டில் பைக் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட்டில் மிரர் பார்க்குறேன். ஓகே, 2 ஹெட்லைட்டும் தெரியணும். 2 ஹெட்லைட்டு தெரிஞ்ச பிறகு நான் இப்போ ரைட்டில் போனேன்னு வச்சுக்கோங்களேன். 2 ஹெட்லைட்டும் எனக்கு தெரிஞ்சு நல்லா ரைட்டில் போனேன்னா ஆக்சலரேட் பண்ணியே லைன் பண்ணனா ஓகே, இப்போ பர்ஃபெக்ட் லேன் சேஞ்சுன்னு சொல்ல முடியும். பின்னாடி ஒரு வண்டி வருதுன்னா ஓகே, 2 ஹெட்லைட்டுமே ரைட் சைடு மிரரில் தெரிஞ்ச பிறகு ஆக்சலரேட் பண்ணியே ஓவர்டேக் கம்ப்ளீட் பண்ணோம்னா ப்ராப்பர் லேன் சேஞ்சின் ஓவர்டேக்கிங் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஓகே, ஸோ லேன் சேஞ்சை நீங்கள் சம் அப் பண்ணோன்னா என்ன சொல்லலாம்? ஆக்சலரேட்டட் லேன் சேஞ்ச், டீசலரேட்டட் லேன் சேஞ்ச். 2 ஹெட்லைட்டுமே வந்து தெரியணும். ஃப்ரண்ட்டு சைடில் இருக்கிற வெஹிக்கிளை ஓவர்டேக் பண்ணும்போது நம்ம ஃப்ரண்ட்டில் போகும்போது 2மே தெரிஞ்சிச்சுன்னா, 2 ஹெட்லைட்ஸ் விசிபிளாக இருந்துச்சுன்னா ப்ராப்பராக நீங்கள் லேன் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ சைடு மிரர் வந்து நீங்கள் ப்ராப்பராக ஃபஸ்ட்டு 10% 90% செட் பண்ணிட்டு ஓகே, நீங்கள் வந்து லேன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ஆக்சிடென்ட் அவாய்ட் பண்ணிவிட்டு சூப்பராக. இவ்வளோ தாங்க லேன் சேஞ்ச் பண்ணுற ப்ராசஸ். ஸோ நீங்கள் இதை மட்டும் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் கார் டிரைவிங்கு. ஸோ பின்னாடி சைடில் வர வண்டியை நீங்கள் அப்சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ராப்பராக லேன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் CarControl Driving Academy, training in our car and own car in Chennai at doorstep. Thank you viewers for watching this video.